பணத்தை வச்சு அவரோட இறந்த உயிரோட வந்து யாராலும் திருப்பி தர முடியாது. எங்களுக்கு வந்து ஆறுதலை தான் பெருசு. அவர் வந்து எங்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறதா சொல்லியிருந்தார். ஆனால் அவங்க வராமல் அக்கௌண்ட்டில் பணம் மட்டும் போட்டு விட்டுருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி விஜய் சந்திக்க போகிறதுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் நாங்கள் போகலை. பாதிக்கப்பட்ட நானோ என் கணவரோட அப்பாவோ யாரும் போகலை. ஆனால் எங்களோட அதாவது என் கணவர் பேரையும் என் பேரையும் உபயோகப்படுத்தி எங்களோட ரிலேட்டிவ் வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவங்க போயிருக்காங்க. எங்களுக்கே தெரியாமல் போயிருக்காங்க. யார் யார் அப்படி போனதுங்க? என் கணவரோட அக்கா வீட்டுக்கார், அப்புறம் என்னோட சித்தப்பா. எங்களுக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது. இதனால எங்களுக்கு பயங்கர மன உளைச்சல் சார். ஒன்று யாராவது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இவங்க கூட்டிகிட்டு போனவங்களும் எங்களுக்கு சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி நாங்கள் உங்கள் சார்பாக கூப்பிட்டு போகிறோம். யாரும் எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லாமல் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ ஏன் உங்களை கூப்பிட்டு போகாமல் அவங்கள ஏன் கூட்டிகிட்டு போனோம்? எங்களை கூப்பிட்டப்ப நாங்கள் வரலைங்க சார். அவர் கூட்ட நெரிசலுக்கு போய் தான் இறந்தார். எங்களுக்கு வந்து நேரடியாக ஆறுதல் தெரிவிச்சா போதும், நாங்கள் வந்து எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டோம். ஆனால் மாற்றி அதுக்கு வந்து அவங்கள கூப்பிட்டு போயிருக்காங்க. நாங்கள் ஆறுதல்னு சொல்லி கொடுத்த பணத்தை வந்து நான் திரும்ப அவங்களுக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டேங்க சார். பேங்க்கில் போய் இன்றைக்கி மத்தியானமே நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அவங்க எங்களை தவறாக பயன்படுத்தி என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதுனால நான் பணத்தை திரும்பி கொடுத்துட்டேன். அதே மாதிரி எங்களை வந்து நேரடியாக வந்து ஆறுதல் செலுத்தி பணமும் எல்லோரும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்தாங்கன்னு வந்து நேரில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லோரும் வந்து நேரில் தான் உங்களை கொடுத்துட்டு போனாங்க. இவங்களும் அதே மாதிரி நேரில் வந்து இருக்கணும். வராமல் அவங்க வாட்டுக்கு அக்கௌண்ட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் போட்டு விட்டுட்டாங்க.